ஸோ கைஸ், நம்ம இங்கே தான் முன்ரோ ஐலாண்டில் தங்கியிருந்தோம். ஸோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, கிளம்புறோம். அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குங்க. மேபி ஆலப்புழா, தெரியல எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. பேக் சொதப்புதே. பேட்ரி அதுக்கு மேலே ஃபுல் சார்ஜ் போட்டுருந்தேன், 2% தான் காமிக்குது. போயிட்டு நம்ம ஃபிஷிங் ராடு வந்து நம்மளை ஹோஸ்ட் பண்ணியிருந்தார், அவர் வச்சுருக்காரு. அவர் எங்கேயோ கொடுத்துட்டு போயிருக்காரு போல். நம்ம அதை வாங்கிட்டு கிளம்பிடலாம். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, கிட்ட போனோடனே நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ பாருங்க, நம்ம போகிற இடம் எல்லாமே ஆஃப் ரோடிங் தான். ஸ்டே பண்ணுறது எல்லாம் ஆஃப் ரோடிங் தான். இந்த ரோட்டில் மக்கள் வாழ்கிறாங்க பாருங்கள். டெய்லியும் பைக்கில் வந்து போயிட்டு வராங்க. எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நாள் வந்து போகிறதுக்கு. எப்படின்னா அவங்களுக்கு டெய்லியும் ஏன் இப்படி இருக்குது பேட்ரி, சத்தியமாக ஒன்றுமே புரியல எனக்கு. வெறும் 1%, 2% தான் காமிக்குது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அது பேட்ரி இஷ்யூவா கோப்ரோ இஷ்யூவா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எப்படா இவ்வளோ உள்ள ஒரு டொக்கு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதெல்லாம் அப்படி தாங்க. ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். சன்செட்டு நம்ம காருங்க கரெக்டாக சன்செட்டில் தான் கிளம்புறோம். 5:40 ஆகுது டைமு. ஸோ ஆனால் சூரியன் பளீர்னு அடிக்குது. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 5:40க்கெலாம் ஓரளவுக்கு அப்படியே பெட்டராக இருக்கும். இப்படி இருக்காது. பேக் வேறு ஒரு சைடாக வலிக்குது பின்னாடி. சரி, நான் சரியாகவே பண்ணலாங்க. அதை எப்பவுமே கட்டிடுவேன், அந்த வாட்டி கட்டக்கூட இல்லை. ஏன் அந்த சைடாக போய் விழுதுன்னு தெரில. ஹாய் அம்மா, என்னடா இது? அம்மா ஐயோயோ, அவ்வளோ போகிறேன் நான் பேக் பண்ணுற வேலையால். கேமரா லாஸ்ட் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் இல்லை, ரெக்கார்ட் ஆகிருக்கு தப்பாக. எப்படின்னா நான் என்ன நினச்சேன், நம்ம கோப்ரோவோட ஆங்கிள் மாறிடுச்சு போலன்னு நினச்சேன். ஆங்கிள்லாம் மாறல. நான் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கிறதுக்காக நார்மல் சூப்பர் வியூவில் வந்து லீனியர் வியூவுக்கு மாற்றி வச்சிட்டேன். ஸோ நம்ம லீனியர் வியூவுக்கு மாற்றி வச்சோன்னா வைட் ஆங்கிள் வந்து ஷார்ட் ஆங்கிள் ஆகிடும். ஷார்ட் ஆங்கிள் ஆனதுனால நம்ம இந்த பார்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இந்த வியூ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் காண்டாகி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேங்க மொத்தமாக. பார்த்துக்கலாம். சரி, நம்ம போய் ஃபிஷிங் ராட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரோடு அருமையாக இருக்கும், அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முன்ரோ ஐலாண்ட். உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்களா, ஒரு மினி ரெசார்ட்டே ஃப்ளோட்டிங் கஃபேயோடு இருக்குது. இந்த சைடும் அப்படி தான். ஸோ இதுதான் எஸ் வளவுன்னு சொல்கிறாங்க இங்கே. இதுதான் எஸ் வளவு. ஸோ இதில் வந்து நிறைய கயாக்கிங், அப்புறம் ஸ்டாண்டிங் பெடல் போட்டிங் இருக்குது, கண்ட்ரி போட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தாங்க. ஸோ வாட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்கா. ஸோ யாரெல்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சி போட்டிங் போகணுன்னு நினைக்கிறீங்களோ, கயாக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கயாக்கிங். நம்மளே ஓட்டுறது, நம்ம பெடல் பண்ணுவோம்ல காலில், அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரீட் வேறு லெவலில் இருந்தது. ஓப்பன் ஐலாண்ட். கேரளாவில் இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குன்னே எனக்கு இவ்வளோ ஒன்று வருஷமாக தெரியாது ஆக்சுவலாக. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வாங்க, அது உள்ளே போயிட்டு மீதியை காமிக்கிறேன். நம்ம சார்ஜ் எந்த அளவு இருக்குன்னு தெரியாது, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ காமிச்சிடுறேன் நான். ஆஹா, அவங்க போகிறது டபுள் கயாக்கிங் போட்டு.
நம்ம சிங்கிள் போட்டில் போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் என்ன வியூவு. இந்த ரோடு உள்ளே வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்க, ரோடு தண்ணி ஒன்றா இருக்குது நம்ம பைக்கு கீழே. வேறு மாதிரி இல்லை, தண்ணி பக்கத்தில் ரைட் பண்ணுறோம். போட்டிங் இல்லை ப்ரோ, போயிட்டேன் ப்ரோ, கயாக்கிங் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக ஒரே ஒரு இது. பாவம், அவரோட பிஸ்னஸ் அவருக்கு. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே, போவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆஹா, இதுக்கப்புறம் திருப்புறது கஷ்டமாயிடும். எங்கே திருப்புறது? 2 சைடு தண்ணி. அங்கே போய் திருப்பிக்கலாம். நல்லா இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அந்த இது ஜூம் பண்ணால் அப்படியே ஒரு ஹார்ச் மாதிரி இருக்குது மேங்க்ரோவில். அது உள்ளே அப்படியே போய் வெளியே வரலாம். வாவ் 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 வாவ். இருங்கண்ணா, வேணாம், முடிஞ்சிச்சு, கிளம்புறேன் நான். நல்லா இருந்தது ப்ரோ. வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். சென்னை. வா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பேக் வாட்டர் தான், இது உப்பு தண்ணி தான். ஆனால் அழகாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இங்கேயும் தங்குறதுக்கெல்லாம் இருக்குது, ஹாஸ்டல், ஹோம் ஸ்டே எல்லாமே. நீங்கள் அப்படியே மார்னிங் வந்து ஒரு கயாக்கிங் போயிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியானத்தில் வெளியே வரக்கூடாது, பயங்கரமாக வெயில் அடிக்கும். அப்படியே ஈவினிங்காக திருப்பி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்புங்க, இது ஆலப்பி கிடையாது, மொன்ட்ரோ ஐலாண்ட் சொல்லிட்டு கொல்லம் பக்கத்தில் இருக்குது, கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான். வா, ஹிடன் பிளேஸ் நான் கண்டுபிடிச்சது. வாவ், வேற மாதிரி இல்லை, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அம்மா சேச்சி பாய். அங்கே தாங்க காலைல டீ குடித்தேன், அப்புறம் சில ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மொன்ட்ரோ ஐலாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவு தான் இது. இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், சிங்க் ஆகிட்டே இருக்கும், அப்பப்போ தண்ணி ஏறும்போது மண்ணுக்கு மேலெல்லாம் தண்ணி வந்துடும், அப்புறமா ஏறும் இப்படி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று நல்லா ஒரு 1 hour தண்ணியிலே மிதந்துட்டு இருந்தோம். அந்த தண்ணியில் இல்லைங்க, உண்மையான தண்ணியில் போட்டில் மிதந்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்க. நேற்று நான் போட்டில் மிதந்தது. வெயில் ஒன்று தான் தாங்க முடியல, மற்றபடி ஓகே. ஸோ இப்போ நம்ம எதில் போகிறோம் தெரியுமா? எஸ், நான் ரொம்பவே எக்ஸைட்டட். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபெரி சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபெரி சர்வீஸ் இங்கே ஜிங்கா சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜிங்காவா தெரில. ஓகே, வந்துட்டோம். எஸ் 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 ஓகே, we have arrived. ஓ, அந்த சைடு வியூ இருந்தால் நல்லா இருக்குமே. ஆஹா, ஃப்ரண்ட் வியூ இருந்தால் நல்லா இருக்குமே. ஃபெரி சர்வீஸ்க்கு வந்தாச்சு. அது என்னது? இல்லை அது போட்டா? என்னது அது? இதுதான் ஃபெரி சர்வீஸா? இல்லை வருமா?
ஃபெரி போட் வரும், அதில் ஏறி போகணும். ஆஹா, ஓ இதுதானா அது? அப்போ இது ஃபோல்டு பண்ணிவிடுவாங்களா? ஓகே, இது தெரியல எனக்கு. வண்டி இது போகும்போது தான் தெரியும். கரெக்ட், இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, இந்த கயிறு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இதுதாங்க ஃபெரியே. ஜுங்கால ஜெங்கா. ஓகே, ஜெங்கா சர்வீஸ் தான் இது பேர். ஓகே, நம்ம அதுமா ஜங்கா சர்வீஸ் மேலே தான் இருக்கும். இது வந்து ஃபோல்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் மூணுமே ஃபோல்டு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கயிறை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இதை ரிமூவ் பண்ணோடனே எவ்வளோ நேரம், எத்தனை டைம் டிக்கெட்டு? யாருக்கிட்ட எவ்வளோ பே செய்யணும்? எங்கே பேமெண்ட்? கூகுள் பே இல்லையா? அப்பா, கூகுள் பே இருக்கான். ஓ, இது கழட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் இதை மடக்கி வைப்பாங்கன்னு நினச்சேன். அவர் அதெல்லாம் கழட்டி வைக்கிறாரு. ஜஸ்ட்டு 1 மினிட் லேட்டாக வந்திருந்தோன்னா போயிருக்கோம். கரெக்டான டைமில் வந்திருக்கோம் நம்ம. கம் கம் எஸ், சரியாச்சு. இது எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எனக்கு இதுதான் ஃபெரினே ஃபஸ்ட்டு தெரியல. இது வந்து ஒரு போர்டிங். இது இவரோட ஒர்க் பாருங்கள். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், அந்த கயிறு ரிமூவ் பண்ணணும். ஓகே, நான் ஃபெரி சர்வீஸ் மேலே தான் நிற்கிறேன்றதே ஃபஸ்ட்டு வாட்டி வந்தோன்னே எனக்கு புரியல. நான் போட் வரும், அதில் ஏறி போகணுன்னு நினச்சேன். சூப்பரில் நம்ம ஸ்பைடி ஃபஸ்ட் டைம் ஃபெரியில் போகுது. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, அதில் ஆளுங்கெல்லாம் உட்காந்துட்டு போகிறாங்க. இதிலலாம் ஆளுங்க உட்காந்து போகிறாங்க. சரி, நம்ம வண்டி மட்டும் இங்கே இருந்திருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்குமே. சரி, பரவாயில்ல விடுங்க, நம்மளே ஹெல்மெட் போட்டே பேசுவோம். அங்கே ஒரு பையன் தூரத்தில் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டிக்கெட் எடுக்கணும். நம்ம டிக்கெட் எடுத்துருவோம். சிச்சோ, போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு கேப் ஆகிடுச்சு. நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் எங்கே வாங்கணும்? இவங்களுக்கு இது டெய்லியும் வந்து பழகிட்டுருக்கோம்ல. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். இவங்கெல்லாம் அசால்ட்டாக போயிட்டுருக்காங்க ஜாலியாக. வா, ஏய் மூவ் ஆகுது, ஃபெரி மூவ் ஆகுது. சூப்பர் எக்ஸைட்டட். கயிறு எடுத்துட்டாங்க. கூகுள் பே பண்ணுறேன். 20 rupees இந்த ஃபெரி சர்வீஸ்க்கு. ஜங்கா ஸ்கேனரா? இங்கே பாருங்க, 20. இது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டான்னு தெரியல. எஸ் 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 எஸ். அவங்க தான் அதில் இன்ஜின், அதில் பேசஞ்சர்ஸ்லாம் உட்காந்து போகிறாங்க. இது ஒரு படகு, 2 படகு ஆக்சுவலாக 2 படகு மேலே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டிலாம் உட்காந்து போகிற மாதிரி, வண்டியில் லைக் எவ்வளோ வெயிட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். பாருங்க, ஒரு ஐலாண்டுக்குள்ளே போகிறோம். எங்கே சேட்டா? அங்கே போகிறோமா? இங்கே போகிறோமா? ஓகே, அங்கே போகிறோமா? ஓகே, ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு கொல்லம் போயிட்டு ஆலப்புழா போக வேண்டியது தான். ஆலப்புழா போகணுன்னா அங்கே போய் தான் போகணும்ல. இது சர்வீஸ் இங்கே வந்து போகும். எவ்ரி
ஒரு 15 மினிட்ஸ்க்கு வரும்ல, 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த சர்வீஸ் போயிட்டு வந்துன்னு இருக்கும். ஓகே, இது ஒரு புது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வைஸ் ஓசம். பாலம் ஓகே ஓகே. அங்கே பாருங்கள் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபெரி சர்வீஸ்க்கு யூஸே இருக்காது. அது முடிஞ்சால் ஃபெரி இருக்காதா? ஓ, அந்த பாலம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபெரிக்கு யூஸ் இருக்காதுங்க. நல்ல வேலை நம்ம இப்போவே வந்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருந்தோன்னா அங்கே சைடு அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இங்கெல்லாம் அங்கே இவ்வளோ ஒரு டபுள் பாலமா? கீழே மேலே? ஓகே ஓகே ஓகே. அங்கே பாருங்கள், இப்போ இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சு அங்கே ட்ரெயின் போயிட்டுருக்கு ஆல்ரெடி. இப்போது இது பிரிட்ஜ் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா ஃபெரி யூஸே இருக்காதே. சரி விடுங்க, நம்ம லக்கியாக இப்போவே பார்த்துட்டோம். அவரே சொன்னார், நான் கேட்கல. நல்ல வேலை, அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். 20 rupees ஓகே. இன்னும் ஆலப்புழாவில் ஃபெரி இருந்தாலும் அங்கேயும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் 2 இது கட்டியிருக்காங்க, 2 பாலம் வருது போலாங்க. அவ்வளோ ஹைட்டாக ஒன்று இருக்குது. உங்களுக்கு கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வாவ், சன்செட்டு. கரெக்டாக நம்ம சன்செட்டு பார்க்குறோம் எப்பயுமே. ஆனால் லைஃப் ஜாக்கெட்டே இல்லைங்க. எனக்கு நீச்சல் வர தெரியாது. கொஞ்சம் ஸ்லிப்பானால் தத்திக்கணும். என் பேக்கில் இருக்க வெயிட்டே என்னை உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஐயோ, இந்த சவுண்டு வேறு வருது. காப்பிரைட் இஷ்யூ வருமானு தெரியலையே. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. வெளியே ஒரு சாங் ஓடிட்டுருக்கு. நம்ம ஸ்பைடி எப்படி நிற்கிறான் பாருங்கள், வேறு லெவலில் சிறப்பாக. அங்கே வேணாம், அங்கே போனால் சவுண்ட் அதிகமாக வருது. நம்ம இப்படியே நிற்போம். இது என்ன வண்டி? வெஸ்பா மாதிரியும் இல்லை, எக்ஸ்பல்ஸ். டெய்லி இங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறவங்கலாம் இப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெரி சர்வீஸ் முடிய போகுது. நம்ம கரைக்கு அந்த பக்கம் இப்போ பைக்கில் போய் இறங்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இருக்கும். வந்துட்டோம் டக்குன்னு. நைஸ் நைஸ் நைஸ். வாவ், ஐ என்ஜாய்ட் இட். வேறு மாதிரி ஃபுல்லாக தென்னை மரங்க இந்த ஊரில். ஃபுல்லாக எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் தென்னை மரம், மாமரம், மேங்க்ரூவ்ஸ் நடுவில் தண்ணியில். வாவ் 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 வாவ். இதை போய் இப்போ எப்படி நிறுத்துவாங்க? வண்டி விழுந்துருமா? விழாது. இதை போய் இப்போ திருப்பி அதில் நிறுத்தணும். அதுதான் கஷ்டமான ப்ராசஸ் இல்லை சேட்டா. இது இப்படி திருப்பணும்ல இப்போது. ஓகே, திருப்புறாங்க பாருங்கள் எப்படி. கோவில் அங்கே இருக்குது. வள்ளிய கோவில், நல்ல செமையான கோவில் இருக்குன்றாரு. இன்ஜின் ஆஃப் பண்ணி டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் கயிறு போட்டு இழுப்பாங்க. அப்படி தான் அது கிட்டே போகும்னு நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரியில் போகும்போது அப்படி தான் பண்ணாங்க ஆக்சுவலாக. கொஞ்ச நாளாகவே நம்ம நிறைய போட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். 3வது வாட்டி இப்போது. இன்னும் ஆலப்புழாவில் நிறைய இந்த மாதிரி 10-20 ருபீஸ்க்கு நிறைய போட் சர்வீஸ் கவர்மெண்ட். இது கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட். இது வந்து கவர்மெண்ட்டோட சர்வீஸ் தான் இது. அங்கேயுமே ஆலப்புழாவில் நிறைய, ஆலப்புழாவில் கூட ஃபெரி இருக்குது இந்த மாதிரி ஜங்கா சர்வீஸ். ஆலப்புழாவில் நிறைய பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆல் இண்டியா ரைடில் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபெரி சர்வீஸ். வா வா வா. அதை இப்போ மாட்டி விடுவாங்க. ஸோ வந்துடுச்சு. வர சேட்டா, நான் இப்போ ஏறணும். அவங்க வர்ற வரைக்கும் நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, ஃபெரி சர்வீஸ்க்கு வந்தாச்சு. அந்த ஆப்போசிட் சைடு இப்போ பாருங்கள், அதான் திருப்பியும் ஒருத்தர் மாட்டுவார். அவரோட ஒர்க்கு பார்த்தீங்களா, அங்கே எடுத்து விடணும், இங்கே மாட்டி விடணும், திருப்பி இங்கே எடுத்து விடணும், அங்கே மாட்டி விடணும். வேறு மாதிரி இருக்குல்ல, ஒரு விதமாக நம்ம வண்டி ஆடுதுப்பா. இங்கே ஈஸியாக திருப்பிட்டாங்கங்க. ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரியில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பினாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜின் ரொம்ப ரொம்ப இதுவாச்சு திரும்புறதுக்கு. இது ஈஸியாக திருப்பிட்டாங்க. பட் எப்படின்னு தெரியல, அந்த இன்ஜினுக்கு இந்த இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த பாட்டு வேறு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. காப்பிரைட் இஷ்யூ வேறு வரும்.
என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பைக்கெலாம் டக்கு டக்குன்னு இறங்கி போய்டும்னு நினைக்கிறேன். பேட்ரி ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். இது முடிஞ்சோடனே பேட்ரி முடிஞ்சால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த கார் இறங்குறதுலாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பாருங்களேன், பக்காவாக 2 வீலும் கரெக்டாக அதில் இருக்கணும், அப்போ தான் இறங்க முடியும். இங்கே பாருங்கள், கார் இறங்கும்போது பக்காவாக 2 வீலும் அதில் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, வேறு லெவல். இங்கேருந்து நான் மேப்பே ஆன் பண்ணல, மேப் ஆன் பண்ணால் சார்ஜ் நிற்காதுன்னு சொல்லிட்டு ஹாய். ஓ, இதுதான் வள்ளிய கோயில் போல். ஆஹா, கோயில் மட்டும் வள்ளியா இல்லை, எல்லாமே வள்ளியாக தான் இருக்கீங்க. ஓ, இங்கே இன்னொரு கோயில் பக்கத்துலேயே. ஓகே, ஸோ ஃபெரியில் வந்துட்டோம். செம. நார்த் இந்தியாவில் கூட இருக்குது நிறைய, இங்கேயும் இருக்குது. வேறு இடத்துல வேறு மாதிரி நம்ம பயணம். இதெல்லாம் எப்படிப்பட்ட பயணம் பாருங்கள். ஐயோ ஐயோ, இது கொல்லம், இது ஆலப்புழா. ஆலப்புழா இப்படி தான். தேங்க்யூ. பைபாஸ் அப்படி போனால் வரும், அப்படின்னு போகணுன்றாரு. நம்ம கூகுள் தங்கக்கட்டி சிங்கக்குட்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி கைஸ், நான் vlog கண்டினியூ பண்ணுறதுக்கப்புறம்